ஏற்கனவே கடந்த அரசுல கிட்டத்தட்ட 207 பள்ளிக்கூடங்கள் மூடினாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் என்பது மூடப்படுவதற்கு எதிரானவன் நான். சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லைனாலும் நான் விண்டோ பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். யாராவது இன்னொரு 4 மாணவர்கள் வந்து சேர்ந்து விட்டால் மறுபடியும் அடுத்த வாரமே சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் திறக்கப்படும் என்பதை நான் மிக உறுதியாக தெரிவித்துக்கிறேன். என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏன் குறைந்தது அங்கே ஆய்வு செய்து அந்த மாணவர்களுடைய வீட்டுக்கே போய் கன்வின்ஸ் பண்ணி பேசுவதற்கான வேலைகளையும் நம்ம தொடங்கி தமிழ் வளர்ச்சித்துறை நிகழ்ச்சியை மருத்துவமனையில் நடத்துறதுக்கான காரணம் என்ன? தலைவாணர் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான இடம் இருக்கு. இங்க நாதஸ்வரம் மேலவாத்தியங்கள் நீங்க வசதி முன்னாடி போயிட்டு இந்த நோயாளிகளுக்கு துன்புறுத்தலா இருக்காதா? அவங்கள பாதிக்காது. அது அறிவியல் தமிழ் மாதிரி அறிவியல் தமிழ்னு சொல்லுகிற பொழுது இது மருத்துவத்துறையினுடைய கட்டற்ற கலைக்களஞ்சியத்தை உருவாக்கியவர் மனைவி முஸ்தபா. தன் வாழ்நாளில் 10 லட்சம் சொற்களை நம்ம படிக்க முடியுமா தெரியாது, படைத்தவர். அப்போ இதை விட சிறந்த இடம் இருக்காது. இது மாதிரி மருத்துவ பயனாளர்களுக்கு யாராவது தொந்தரவு ஏதாவது இருந்தால் நான் வருத்தம் கூட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது வந்து சாக்கு போட்டு சொல்லி பண்ணக்கூடாது. தயவு செய்து இந்த பட்டாசு போடுறது மேலதெல்லாம் அறவே தவிர்த்துருங்க. நான் வந்தபோது அப்படி எதுவும் இல்லை. ஒருவேளை நான் வரதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட அதை தவிர அது நான் உடனே அது எல்லாமே இனிமேல் அடுத்த விழாக்கள் அது மாதிரி பண்ணாது. ஆமா, நீங்க அறிக்கை கேட்டிருக்கேன், நடவடிக்கை எடுத்துருக்கேன். இல்லை, நான் விசாரிச்சிட்டேன். அந்த விஷயம் என்னன்னா அது ஒரு தொடர்பாடல் பிரச்சனை தான், மிஸ்கம்யூனிகேஷன் தான். அந்த குழந்தையினுடைய அது குழந்தை வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க. ஏன்னா வீட்டுக்கே போறேன். அப்போ வீட்டுக்கு தொடர்பு கொண்ட பிறகு அவங்க உடனடியாக வரல. அப்போ அந்த குழந்தை தான் அந்த குழந்தை அந்த பெற்றோர் அது வந்து திட்டமிட்டு அவங்க அந்த ஆசிரியர் வந்து வெளியெல்லாம் இருக்கல. அதனால அது ஒரு தொடர்பாடல் பிரச்சனை தான். அதில் வந்து அந்த துறை மீதோ அந்த ஆசிரியர் மீதோ பெரிய நடவடிக்கை வந்தது தேவையற்றது. எஸ், ஆமாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 70 கோடி ஒதுக்கி இந்த கழிப்பறைகளை மேம்படுத்த சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ரிவ்யூ போகிறேன். ஒரு மாசத்துல என்னாச்சு, ஒரு ஆண்டுல என்னாச்சு அப்படிங்கிறது ரிவ்யூ போகிறேன். இனி எங்க வேணாலும் முன்னறிவிப்பின்றி நிச்சயமாக எப்போ வேணாலும் அங்கே வந்து நான் வந்து ஆய்வுக்கு வருவேன். எனவே இந்த கழிப்பறை தான் நான் உள்ள நுழைஞ்சோன்னே பார்ப்பேன். எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் இந்த கழிப்பறை விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ். உடனடியாக நம்மளோட IAS IPS மீட்டிங் நடந்தது. அப்போ கூட முதல்வரோட அனுமதியோட நான் இடைமறித்து எல்லா கலெக்டர்ஸ் கிட்டையும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்க்க வேண்டியமே இடமே கழிப்பறை தான். இதெல்லாம் போய் நான் பார்க்க மாட்டேன், இதை தான் நான் பார்க்க நினைச்சேன். இல்ல என்ன ஏன் இல்லைங்க, இல்லை பேசுங்க, சரியா? முக்கியமான கேள்வி. எங்கிட்டயே சில கோரிக்கை வருது. கட்டணம் சரியா கட்டல, அந்த மாணவர் மீது வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை பாக்கி இருக்கு, எதிர்த்து பேசிவிட்டார், விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டு விட்டார் என்ற காரணங்கள், பல்வேறு வகையான காரணங்களுக்காக தனியார் பள்ளிகள் வந்து இந்த டிசி கொடுப்பதை வந்து எந்த காரணம் கொண்டு நீங்க வந்து அதை டிலே பண்ணக்கூடாது. தயவு செய்து இது சட்டப்பூர்வமா இல்லாம மனிதாபிபூர்வமா ஒரு கருணையோட அணுகுங்க. அவர் யார் குழந்தை? நம்ம வீட்டு குழந்தை. அப்ப அந்த குழந்தைக்கு எந்த காரணத்திற்காகவும் நீங்க தண்டனைகள் தரவே கூடாது. அதனால மறப்போம், மன்னிப்போம். அந்த குழந்தை இன்னும் நீங்க வந்து அந்த குழந்தை அடுத்த நிலைக்கு போவதற்காக அவர்களுக்கு தர வேண்டிய சான்றிதழ்களை எந்த காரணம் கொண்டு நீங்க வந்து அதை வந்து தடை செய்யாதீங்க. கூப்பிட்டு பேசி சரி செய்து பெற்றோரோடு ஆலோசனை செய்து அந்த மாணவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அந்த மாணவனோ மாணவியோ அந்த மாணாக்கருக்கு தேவைப்படுகிற எந்த சான்றிதழும் எந்த காரணத்திற்காகவும் தாமதிக்க வேண்டாம் என்பதை உங்கள் மூலமா கேட்டேன். அதாவது ஏற்கனவே நீங்க தனியார் பள்ளிகளுக்கு அந்த அங்கீகாரம் வழங்கும் அந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க. கட்டண விவரங்களை வெளிப்படையாக வெளியிடணும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஏழை பிள்ளைகளுக்கு அவங்க கட்டண விவரங்களை குறைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இது நேற்று ஹைகோர்ட்ல திரும்பவும் அந்த இன்ஸ்பெக்டர் ரிலீஸ் வந்திருக்கு. கண்டிப்பா வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உத்தரவை வேண்டுகோள் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அப்ப நான் சரியா தானே சிந்திச்சிருக்கேன். நீதிமன்றமே சொல்லிருச்சு, நானும் சொல்லியிருக்கிறேன். இதற்கு மேலே அவங்க டிரான்ஸ்பரண்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் போடலன்னா அஸ்திரம் பாயும். அதாவது கட்டாயமா அவங்க வெளியிடுங்கிறத மீண்டும் வலியுறுத்திக்கிறேன். ஆமா, இல்ல அதான் சொல்லியிருக்கேன். நீதிமன்றமும் சொல்லிருச்சு, மாண்புமிகு அமைச்சரும் சொல்லியிருக்கிறோம். இதுக்கப்புறம் செயல்பட வேண்டியது அவங்க தான். அப்படி செயல்படலன்னா பாருங்க நடவடிக்கை நடக்கும். நன்றி.